இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563. பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 9 டே 8 மார்னிங்கே சண்டேயோடு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸும் பிக் பாஸ் ஹவுஸும். ஏன்னா சூப்பர் டீலக்ஸ்லேருந்து யாருமே எந்திரிச்சு வரல. இவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க நிறைய சவுண்டு போட்டு மியூசிக் க்ரியேட் பண்ணி எழுப்ப ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க யாருமே வரவே இல்லை. அவங்க டென்ஷன் ஆகி நீங்கள் ரவுடிசம் பண்ணிட்டீங்க, நீங்கள் சாரி கேட்கணும், இல்லைனா தோப்பு கரணம் போடணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்பிட்வீனில் ஆதிரை எஃப்ஜேட்ட போய் நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா, எப்பயும் போல தான் இருக்கியா, நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கியான்னு அவங்க கிட்ட இருந்த மூவ்ஸ் எதுவுமே இப்போ சரி கிடையாது. அவங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணல இப்போ கொஞ்ச நாளாக. இங்கே பிக் பாஸ் டீமில் இருக்கவங்கலாம் சாப்பாட்டில் கஞ்சியில் உப்பள்ளி கொட்டி வச்சுருந்தாங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருந்தவங்க. இது தெரியாத கமருதன் ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுறன்ற பேரில் அந்த கஞ்சியை இவங்களுக்கு தெரியாமல் தூக்கிட்டு போய் அந்த கஞ்சியை குடிச்சு அதை அவர் மட்டும்தான் குடிச்சார். தலை ரூம் அலாட் பண்ணதில் வேற யாருமே போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணதுனால ரம்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் மார்னிங் டான்ஸ்க்கு அப்புறம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு டாஸ்க் நடிகண்டா. பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து 3 பேரும் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து 3 பேரும் ஒரு சீன் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் மியூட் பண்ணி போடுவாங்க. அதுக்கு அவங்க டப்பிங் செய்யணும். இதில் பிக் பாஸ் ஹவுஸ் ஜெயிச்சாங்கன்னா ஸ்வாப் மூலயமா 3 பேர் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போகலாம். இதே சூப்பர் டீலக்ஸ் டீம் ஜெயிச்சாங்கன்னா 2 பேர் இந்த ஸ்வாப் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம விஜய் சேதுபதி சார் சீன் தான் போட்டிருந்தாங்க. 2 பேரையும் லவ் பண்ணுற அந்த சீன் தான் போட்டிருந்தாங்க. பிக் பாஸ் டீம்லேருந்து விக்ரம், சபரி, பிரவீன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சூப்பர் டீலக்ஸ்லேருந்து சுபிக்ஷா, கமருதன், வினோத் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்ம ஜட்ஜஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எஃப்ஜேயும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து வியானாவையும் அதில் வின் பண்ணது பிக் பாஸ் ஹவுஸ் தான். அவங்க ஸ்கோர் பண்ண பாயிண்ட் 16.5, நம்ம சூப்பர் டீலக்ஸ் பாயிண்ட் 7.5 தான். இன் பிட்வீன்ல எஃப்ஜே கிட்ட ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்வதி பின்னாடில இருந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே எஃப்ஜே அந்த சைடு தள்ளி போனி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. நீ எப்படி தள்ளி போகணும்னு சொல்லலாம், சீன் போடாத ஜட்ஜ் ஆயிட்டேன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அது கரெக்டாக பிரவீன் பண்ணும்போது பண்ணாங்க. அதனால அவர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஸ்டர்ப் ஆகிட்டார். பிக் பாஸ் டீம் வின் பண்ணதுனால 3 பேர் உள்ளே போகலாம். ஆல்ரெடி எல்லாருமே பார்வதியும் திவாகரையும் தான் அனுப்பி விடலான்ற மாதிரி இருந்தாங்க. பட் அவங்களாவே வாலண்டரியாக போயிட்டாங்க. அவங்க கூட ஆதிரையுமே சென்ட் பண்ணாங்க. ஆதிரைக்கு இது ரொம்ப விருப்பம் இல்லை. அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க. அவங்கள அனுப்புனதுக்கு ரீசன் ஆள் பெருசு சிறுசு எதுவாக இருந்தாலும் அவர் டைரெக்டாக குத்துவான்ற மாதிரி சொல்லி கிளப்பி விட்டாங்க. சூப்பர் டீலக்ஸில் இருக்க 2 பேருக்கு ஃப்ரீ நாமினேஷனில் அதுக்கு காம்படிஷன் ஆச்சு. ஃபஸ்ட்டு பார்வதியும் திவாகருமே அது வேணும்னாங்க. வினோத்தும் வேணும்னாரு, நம்ம ரம்யாவும் வேணும்னாங்க, ஆதிரையும் வேணும்னாங்க. ஃபைனலாக திவாகர் வேணான்ட்டாரு, பார்வதி வேண்டான்ட்டாங்க. வியானாக்கு, வினோத்துக்கு, ஆதிரைக்கு தான் அந்த பாஸ் கிடைச்சது. இந்த வீக் நாமினேஷனில் சுபிக்ஷா பார்வதி, அப்சரா, வினோத் எஃப்ஜே பார்வதியை பண்ணாங்க. கெமி திவாகர் பார்வதி, சபரி பார்வதி கமருதன், ரம்யாவும் பார்வதி அருரா, விக்ரமும் கமருதன் பார்வதி, அப்சராவும் திவாகர் பார்வதி, திவாகர் கமருதன் ரம்யா, வியானா பார்வதி அருரா. கலை இங்கே தான் ஒரு விஷயம், அவர் திவாகரை நாமினேட் பண்ணியிருந்தாரு. சபரி, எஃப்ஜே பார்வதி திவாகர், அருரா பார்வதி திவாகர், கமருதன் பார்வதி திவாகர், கனி கமருதன் பார்வதி, துஷரும் பார்வதி திவாகர், பாரு எஃப்ஜேயும், கெமிய இன்னும் அந்த மனசுல இருக்க காயம் போலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆதிரையும் பார்வதி கமருதன், பிரவீனும் திவாகரும் அருரா. நான் இந்த நாமினேஷன் அப்போ நம்ம ஆதிரைக்கு பிக் பாஸ் ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, கேம்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாஸ்க் உங்களை நான் ஏன் போட வச்சேன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்க தலை ஆகிறது எவ்வளோ கஷ்டன்றதை எல்லாரும் உணருன்றதுக்காகனாங்க. பட் கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு பிக் பாஸ். பிரவீனும் ஆதிரையும் இனிமே அந்த மாஸ்க் யூனிஃபார்மையும் வேர் பண்ண வேண்டாம். இந்த வீக் நாமினேஷனோட ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு அடிமையாக இருக்காங்க, ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறாங்க, பர்சனல் வெஞ்சஸ் இருக்குது, த்ருஷர் கமருதனோட அட்டாச்சாக இருக்காங்க. இன்னும் இவ்வளோ டேஸ் ஆச்சு, இன்னும் அவங்கள ஓப்பன் அப் ஆகல. கண்டென்ட் ஃபேன்ஸ்க்காகவே நிறைய கேமராக்காகவே நிறைய ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கலையும் திவாகர் பார்வதி பேசிகிட்டு இருந்தாங்க. பாஸ் யூஸ் பண்ணலான்னு தான் நான் அந்த சூப்பர் டீலர்ஸ்குள்ளே போனேன். இந்த 1 வீக் இந்த டீமில் ஓட்டியாச்சு, இன்னொரு 1 வீக் அங்கே போய் ஓட்டலான்ற மாதிரி கலை, பார்வதி, திவாகர் பேசிகிட்டு இருந்தாங்க. கனியையும்
நாமினேஷனில் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொட்டேஷனில் வருவாங்க, நம்ம தான் எஃப்ஜேயோட ரம்யாவோட முகத்திரியை கலைச்சிருக்கோம்னு நம்ம கோச் மாஸ்டர் பெருமைப்பட்டு இருக்காரு. கலை வந்து திவாகருக்கு நீங்கள் ஃபுட்லலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவருக்கு பண்ணாங்க. சண்டேலே ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சண்டைன்ற மாதிரி டே 1 போயிருக்கு. இந்த வீக் வந்து போன வீக் நாமினேஷன் ஃபேஸ் பண்ணாதவங்க கூட இந்த வீக் நாமினேஷன் வந்திருக்காங்க. பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563.